உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு, பிப்ரவரி மாத பலன்களை நம்ம வரிசையா மேச ராசியிலிருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனாவுடைய ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா, முதலில் எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அதை பல முறை ஒவ்வொரு முறையும் அந்த விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? மேலும் இந்த பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வழக்கமாக நீங்கள் தான் சொல்லித்தானே இருக்கீங்க, இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் மனது தெளிவடையும், தெளிவான முடிவு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய அனைத்து யோகங்களும் பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது யாரும் மறுக்க முடியாத உண்மை. பிறப்பு முதல் கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம், சொத்து சுகங்கள், அரசாங்க வேலை, எந்த அரசியல் பதவிகள் என்று எதுவாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் நடத்தக்கூடிய உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் சேர்ந்தவங்க பதவிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அந்தந்த காரியத்தை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே. எவ்வளவு திறமையான மனிதன் இருந்தாலும், எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அவனது வெற்றியை நிர்ணயிப்பது கிரகங்கள் மட்டுமே. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமா இல்லாம திறமை இல்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றது. நல்ல பதவியில் புத்திசாலித்தனமும் இல்லாத ஒரு மனிதனை கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, ஒரு உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு, உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கிரகங்கள் தான் செய்கின்றது. இவன் தான் எப்படி அந்த பதவிக்கு வந்தான் அப்படின்னு அடுத்தவங்களாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காரியத்தை செய்யக்கூடியது கிரகங்கள் மட்டுமே. அடி முட்டாளை கூட அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை தரக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன் அப்படின்னு, இவ்வளவு திறமையா இருந்து நான் என்ன முயற்சி பண்றேன், எவ்வளவு ஒரு திறமையாக இருந்தாலும் அந்த திறமைக்கான காரிய வெற்றியை செய்யக்கூடிய அந்த காரணத்துக்குரிய அந்த காரியத்தை வெற்றி பெற வைக்கக்கூடிய அந்த காரண கிரகம் அவனுக்கு சாதகமாக இல்லை. ஒருவன் பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைகிறான் என்றால் அந்த காரியத்துக்குரிய காரண கிரகம் அவனுக்கு அனுகூலமாக இல்லை. இதுதான் உண்மை. ஆக ஒவ்வொரு மனிதனும் நல்ல கவனிய, நான் இதுல இருந்து தெளிவா சொல்றேன், எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, அரசாங்க வேலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவி பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் அது கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இங்கே பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். குரோதி வருடம் தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் திருதியே திதி, புரட்டாதி நட்சத்திரம், பரிகம் யோகம், கரசை கர்ணம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம சாஸ்திரப்படி இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது. பஞ்சமகா சக்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 சக்திகளோடு பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது. மேலும்
பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியில் பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நட்சத்திரம். இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது. மேலும் சனி பெருக்கு என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்று குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த ராஜயோக நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது. இது ஒரு சிறப்பான மாதமாக, எல்லாருக்குமே சிறந்த பலன்கள் தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக இந்த பிப்ரவரி மாதம் என்பது தை மாதத்தினுடைய பிற்பகுதியும் மாசி மாதத்தினுடைய முற்பகுதியும் சேர்ந்து அமைகிறது. அதை ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த தை 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதத்தில் 11/2/2025 அன்று ஒரு சிறப்பான ஒரு விழா, தைப்பூசம். தை 29ஆம் தேதி தைப்பூசம் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாள். அதாவது இந்த தைப்பூசம் தை 29ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை, அதாவது முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்று அமைகிறது என்பதுதான் இது ஒரு மிகுந்த சிறப்பு. செவ்வாய் என்றால் முருகன் என்று பொருள். அந்த செவ்வாய்க்கிழமை அன்றே தைப்பூச விழா தை 29 அன்று 11/2/2025 அன்று இந்த தைப்பூசம் நம்ம கொண்டாடப்படுகிறோம். அதாவது இந்த நாளில் யார் முக்கியமாக வழிபட வேண்டும் அப்படின்னா, இந்த தேதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஏற்பட்ட தைப்பூசத்துல யார் முக்கியமா அந்த முருகனை வழிபடணும் அப்படின்னா, நீண்ட நாள் வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த தைப்பூசத்தினன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வர, அந்த முருகனை சென்று வழிபட்டு வர நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் என்பது இந்த தைப்பூச திருநாளின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யோகமான நாள். முருகனுக்கு உகந்த நாட்களிலே ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. கண்டிப்பாக முருகனை வழிபடும் பொழுது சொந்த வீடு யோகம் உறுதியாக ஏற்படும். அடுத்து வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு ஒரு நாள் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. வீடு கட்டி ஆரம்பித்தவர்களுக்கு வாசற்கால் நிலக்கால் அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் 7/2/2025 அன்று தை 25ஆம் தேதி இந்த சிறப்பான, அதாவது வாசற்கால் நிலக்கால் நடவு செய்யக்கூடிய ஒரு உகந்த சிறந்த நல்ல நாள். அந்த நாளில் நீங்கள் சரியான முறையில் அந்த வாசற்கால் நிலக்கால் நடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும், பொன் பொருள் செல்வம் பெருகும், வாழையடி வாழையாக செல்வம் பெருகி கொண்டே போகும். அப்படிப்பட்ட நிலக்காலில் நடக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. அடுத்து இதே வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு இதை விட ஒரு சிறந்த நாள், நிலக்கால் நடுவதற்கு இந்த நாள். அடுத்து வீடை கட்டி முடித்து பால் காய்ச்சுவதற்கு உகந்த நாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 17/2/2025 அன்று மாசி 5ஆம் தேதி. மாசி 5ஆம் தேதியில் என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணுமே பூமிகாரகன் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட முருகனுடைய நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம். ஆக இந்த 17/2/2025 அன்று மாசி மாசம் 5ஆம் தேதி வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் பூமிகாரனுடைய அந்த நாளிலே சிறப்பாக அமைகிறது. சித்திரை நட்சத்திரம் என்பது பூமிகாரகன், வீடு வாசல் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான நட்சத்திரம். அது முருகப்பெருமானோட நட்சத்திரம். அன்றைய நட்சத்திரத்திலே இந்த கிரக பிரவேசம் நாள் சிறப்பாக அமைகிறது. இந்த நாளில் வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடியவர்கள், அந்த கிரக பிரவேசம் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப மங்களகரமாக சிறப்பாக செய்து கொள்ளலாம்.
அந்த நாளில் நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது குடும்பத்தில் செல்வம் பெருகும், உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், உங்கள் பிள்ளையுடைய எதிர்கால முன்னேற்றங்கள் எந்தவித தடையுமின்றி சிறப்பாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அந்த நாள் அமைகிறது. சுப கிரக பிரவேச நாள். இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் 3 முக்கிய அம்சங்கள் கொண்ட இந்த சிறப்பு அம்சங்கள். ஒன்று தைப்பூசம், அடுத்து நிலக்கால் நடக்கூடிய நாள், அடுத்து கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நாள். இந்த 3 சிறப்பு அம்சங்களும் இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. பிப்ரவரி மாத பலன்கள் துலா ராசிக்கு. துலா ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி மாத பலன்கள் என்பது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தனம் வரவு, திடீர் தனம் வரவு, வியாபாரம், வருமானம், வேலை வாய்ப்பு, வருமானம், நல்ல சிறப்பான யோகத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமையப் போகிறது. முக்கியமாக அவங்க செய்ய வேண்டிய காரியம், தைப்பூசம் என்று முருகனை நிச்சயமாக பழனி முருகனை வழிபடுங்கள். தைப்பூசம் என்று பழனி முருகனை வழிபடுங்கள். வாழ்க்கை ஒரு திடீர் திருப்பம் ஏற்படும். அடுத்து ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி அவர் தான். அடுத்து உங்களுக்கு 26/2/2025 மகா சிவராத்திரி அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுவதில் ஒரு மறக்க வேண்டாம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த 2 நாட்களையும் தைப்பூசத்தையும் மகா சிவராத்திரியும் சரியாக கடைபிடிங்க, சரியாக வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தலைகீழான ஒரு மாற்றம் ஏற்படும். மேலும் துலா ராசிக்கு அதிபதி பிப்ரவரி மாதம் என்பது துலா ராசிக்கு அதிபதியான அந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. ஆக மேலும் குரு பகவான் வழக்கம் போல இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிலை. மேலும் துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது. தனாதிபதி தனஸ்தானாதிபதியான செவ்வாய் பூமிகாரகன். பூமிகளாலும் பல உயர்வுகள். ஒரு இரண்டாம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு சிறந்த யோக அமைப்பு. மேலும் துலா ராசிக்கு 4ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது. மேலும் அதே 11ஆம் அதிபதி ஆகப்பட்ட சூரியன் மாசியினுடைய, அதாவது பிப்ரவரியுடைய பிற்பகுதி, மாசி மாதம் முதல் தேதியும் பிப்ரவரி மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேருவது. ஆக துலா ராசிக்கு பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் மேலும் 5ஆம் அதிபதி. ஆக 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் வலிமை பெறும் பொழுது எதிர்பாராத யோகங்கள், சொத்து யோகங்கள், தொழில் யோகங்கள், வருமான முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். மேலும் துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பிப்ரவரி மாதம் முழுவதுமே மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்க விபரீத ராஜயோகத்தை, எதிர்பாராத செல்வங்களையும், எதிர்பாராத தொழில் யோகத்தையும், மற்றவர்களால் எதிர்பாராத நல்ல செல்வ யோகத்தையும், திடீர் வருமானத்தையும், திடீர் பதவியையும், திடீர் செல்வத்தையும், காசு பணத்தை கொட்டி தருகின்ற ஒரு சிறந்த யோகமாக இந்த பிப்ரவரி மாதம் துலா ராசிக்கு அமைய போகிறது. ஏனென்றால் சுக்கிரன் அந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை. அதாவது 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றால் எதிர்பார விதமாக காசு பணம் கொட்டும், நிச்சயமாக கொட்டும். இதுதாங்க இந்த பிப்ரவரி மாதத்துல துலா ராசி ஏற்படும் என்ற விபரீத ராஜயோகம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, உங்க ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். பொதுவாக அந்த சித்தர்வாக்கு, பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அங்கே பார்த்து இங்கே பார்த்து நடக்கலை, இப்போ எங்கேயும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வந்துடக்கூடாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம்.